எப்படி வழக்கு? டெண்டர் கேன்சல்டு, உலக வங்கி டெண்டர், அந்த உலக வங்கி நிதியும் கேன்சல் பண்ணிடுது. மீண்டும் மாநில அரசு அந்த ரெண்டா பிரிச்சு டெண்டர் விடுறாங்க. அது 2 பேர் வேற ஒருத்தர் 2 பேர் எடுக்கிறாங்க. ஆக முதல் டெண்டர் விட்டாங்க பார்த்தீங்களா, அதுல 400 பேர் ஊழல். இப்படிப்பட்ட அரசாங்கம் தான் இந்த அரசாங்கம். இந்த அரசாங்கத்தில் நேர்மையை பார்க்க முடியுமா? ஆக இல்லைன்னா வழக்கு யாராச்சும் போடுவாங்க. யாராவது வழக்கு போட்டாங்களா நீதிமன்றம் விசாரிக்கும். அப்ப நீதிமன்றம் விசாரிக்கின்ற பொழுது உண்மை வெளியே வரும். இன்னைக்கு இடி நேர்மையாக தான் கேட்டுருக்காங்க. இப்படி என்னென்ன முறைகேடு நடந்திருக்குது. பத்திரிகை செய்தி தான், ஊடகத்திலையும் பத்திரிகை வந்த செய்தி வச்சு தான் நான் சொல்றேன். வலைதளையில் வந்த செய்தி இப்படி இடி நாங்கள் இடி ரெய்டு மேற்கொள்கின்ற பொழுது இதில் என்னென்ன ஆவணங்கள் கிடைக்கப்பட்டது, ஆவணங்கள் அடிப்படையில் இப்படி அந்த பணியாளர் நியமிப்பதில் இது முறையாக நடைபெற தெரியுது. இதன் மீது வழக்கு தொடர்ந்து அனுப்பிச்சிருக்கிறாங்க. அப்புறம் அரசாங்க நடவடிக்கைன்னு பொறுத்து மாநகராட்சியிலையும் பெரிய ஊழல் நடந்து இன்னும் மேயர் கூட தேர்ந்தெடுக்க முடியாமல். ஆமாம், இங்கே மட்டும் ஊழல் இல்லைங்க, திண்டுக்கல்லையும் ஊழல் நடந்தது. அங்கேயும் 4.5 கோடி ஊழல் நடந்தது. அதிகாரி தான் அரசு பண்ணி உள்ள வச்சிருக்கிறாங்க. ஆக இன்னைக்கு திமுகவில் அதே மாதிரி காஞ்சிபுரத்தில், அதே மாதிரி திருநெல்வேலியில், அதே மாதிரி கோயம்புத்தூர்ல இதெல்லாம் பங்கு பிடிக்கிறதுல ஊழல் நடந்த சொன்னா அங்க ராஜினாமா பண்ணாங்க, மேயர்லாம் மாத்தினாங்க. ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அடுத்த ஆண்டு ஆட்சி பொறுப்பு ஏற்ற பிறகுதான் எந்த மாநகராட்சி, எந்த நகராட்சி, எந்த பேரூராட்சி, எந்த ஒன்றியத்தில் என்னென்ன முறைகேடு என்பதையெல்லாம் கண்டுபிடித்து மக்கள் வெளிச்சம் போட்டு காட்டப்பட்டு முறைகேட்டில் ஈடுபட்டு என்பதெல்லாம் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும். தேசிய ஜனநாயக கூட்டணியில இன்னும் அதிகமான கட்சிகளை வரவேற்க முயற்சி எடுப்பதாக அமித்ஷா நியூஸ் 18 கொடுத்த பேட்டில் சொல்லியிருக்காரு. யாரெல்லாம் வரப்போறாங்க? நல்லா புரிஞ்சுக்கங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில இன்னைக்கு பாரதிய ஜனதா கூட்டணி அமைச்சிருக்குது. இன்றைக்கு ஒவ்வொரு முறையும் தேர்தல் 2019 நாடாளுமன்ற தேர்தல் அப்ப ஒரு மாதத்துக்கு முன்பு தான் நான் கூட்டணி அமைச்சோம். 2021 சட்டமன்ற தேர்தல் அப்பொழுதும் தேர்தலுக்கு முன்பு ஒரு மாதத்துக்கு முன்பு தான் கூட்டணி அமைச்சோம். 2024 அப்பொழுதும் தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகுதான் நான் தேமுதிக கூட்டணி. இப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் தேர்தல் அது வந்தாங்க அமைச்சோம். இருந்தாலும் இன்னும் அந்தந்த கட்சிகள் சுயமாக சுதந்திரமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. ஒரு கூட்டணி அமைக்கப்பட்டு விட்டால் அந்த கூட்டணியினுடைய முதல்ல அவர்களும் செல்ல முடியும். கூட்டணியினுடைய கொள்கையின் அடிப்படையில் செயல்படுத்த முடியும். அதை தனியார் அந்த கட்சி எது செயல்படுத்த முடியாது, எந்த கருத்தையும் சொல்ல முடியாது. அப்படித்தானே திமுக தலைமையில இந்த கூட்டணி கட்சி எல்லாம் ஏதாவது வாய் திறந்திருக்குதா? டெல்டா மாவட்டத்தில் இவ்வளவு நெல் பாதிப்புட்டா இருக்குது. அதில் ஏதாவது வாய் திறந்து பேசினாங்களா? ஏதாவது போராட்டம் நடத்தினாங்களா? முடியாது. ஏன்னா கூட்டணியில் அங்கம் வச்சுட்டாங்க. தேர்தல் உரிய காலத்தில் வர இருக்குது. இப்படி சொன்னா வாக்கு பாய்ச்சிடும். அதனால அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் தேர்தல் வருகின்ற காலகட்டத்தில் நாங்கள் கூட்டணி அமைப்போம். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நீங்கள் என்ன எண்ணுகின்றீர்களோ நிச்சயமாக நடக்கும். இப்பொழுதும் சொல்கின்றேன், 2026 சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி பெரும்பான்மையான இடங்களிலே வெற்றி பெறும். அண்ணா திமுக தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும். நன்றி, வணக்கம். அதாவது நீங்க தான் தவறான செய்தி வெளியிட்டு இருக்கிறீங்க. இது ஊடக நம்பருக்கு பத்திரிகை இந்த நேரத்தில் கேட்கிறேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தாவேகாவோட கூட்டணி நாங்கள் பேச்சுவார்த்தை இதுவரைக்கும் நடத்தல. அதே மாதிரி தாவேகா அண்ணா திமுக கட்சியோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தல. நீங்களா ஒரு யூகத்தை பண்ணிக்கிட்டு, நீங்களா ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு நீங்க செய்தி வெளியிட்டீங்களா? பொறுப்பு நாங்கள் அல்ல. அதோட ஒரு இடத்துல இன்னைக்கு 2-3 இடத்துல பார்த்தோம். கரூர் சம்பவத்துக்கு பிறகு 2-3 இடத்துல இன்னைக்கு தாவேகா கட்சி சேர்ந்த அந்த தொண்டர்கள் எங்க கூட்டத்தில் கொடி பிடிச்சாங்க. அப்ப நம்ம ஆரவாரமா இருந்தாங்க. குமராவளையம் சட்டமன்ற தொகுதியில் இருந்து எழுச்சி பயணம் போட்டுருந்தேன். அப்பொழுது சொன்னேன், தொண்டர்கள் அங்கே பிள்ளையார் சொல்லி போட்டுட்டான்னு சொன்னேன். அதை நீங்க பெருசா பேசிட்டே இருக்கிறீங்க. ஆக அவர்களுடைய கட்சி கொடி தான் காட்டினாங்க. நல்லா புரிஞ்சுங்க, வேற கட்சி கொடி காட்டல. அப்பவும் அவங்க கட்சிகள் தான் இருக்கிறாங்க. ஆக அந்தந்த கட்சி தலைவர் எடுக்கிற முடிவுதான ஒழிய நாங்கள் இதுவரை நாங்களும் அவரோட பேச்சுவார்த்தை நடத்தலை, தாவாக்கோட பேச்சுவார்த்தை, தாவாக்கா கட்சியும் அண்ணா திமுக பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என்பதை நேரத்தில் தெரிவித்தேன். அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தாவேகவுடன் அதிமுக இதுவரை கூட்டணி பேச்சுவார்த்தையை நடத்தவில்லை என செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதிலளித்திருக்கிறார். இது தொடர்பான மேலும் விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கும். ராஜகுமரன், தகவல்கள்.
அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மதுரையிலே பசுமன் முத்துராமலிங்க தேவருக்கு மரியாதை செலுத்தி வந்த பிறகு செய்தியாளர்களை சந்தித்திருக்கின்றார். இந்த செய்தியாளர் சந்திப்பில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் கொடியினை அசைத்த பொழுது தன்னுடைய தேர்தல் பரப்புரையில் தாவேகா கூட்டணிக்கு வரும் என்று பொருள்படக்கூடிய விதமாக எடப்பாடி பழனிசாமி பேசியிருந்த கருத்துக்கள் குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. தமிழக வெற்றி கழகத்துடன் அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடங்கிவிட்டதா என்ற ஒரு கேள்வியும் முன்வைக்கப்பட்டிருந்தது. அந்த பிரச்சார கூட்டத்தின் பொழுது கூட்டணிக்கு பிள்ளையார் சொல்லி போடப்பட்டு விட்டது, பெரிய கட்சி வரப்போகின்றது என்று எடப்பாடி பழனிசாமி பேசியிருந்தார். அது குறித்த கேள்விக்கு பதிலளித்திருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அதிமுகவும் தாவேகாவும் இதுவரை கூட்டணி தொடர்பாக பேச்சுவார்த்தையில் ஈடுபடவில்லை என்ற ஒரு தகவலை சொல்லியிருக்கின்றார். தமிழக வெற்றி கழகத்துடன் அதிமுக இதுவரை கூட்டணி பேச்சுவார்த்தையை நடத்தவில்லை, தமிழக வெற்றி கழகமும் கூட்டணி பேச்சுவார்த்தைக்காக அதிமுகவை இதுவரை அணுகவில்லை என்ற ஒரு தகவலை சொல்லியிருக்கின்றார். அதே நேரம் கூட்டணி தொடர்பாக தேர்தல் நெருங்கும் பொழுது எங்களுடைய நிலைப்பாடுகளை நாங்கள் அறிவிப்போம் என்ற ஒரு கருத்தையும் சொல்லியிருக்கின்றார். செங்கோட்டையன், ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன் உள்ளிட்டவர்கள் ஒன்றாக சென்று இன்று பசுமன் முத்துராமலிங்க தேவருக்கு மரியாதை செலுத்தி இருக்கின்றார்கள் என்ற ஒரு கேள்வி முன்வைக்கப்பட்டது. அவர்கள் அனைவருமே திமுகவினுடைய பி டீமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள், இது அனைவருக்கும் தெரிந்ததுதானே என்ற ஒரு கேள்வியினை எதிர்க்கட்சித் தலைவரான எடப்பாடி பழனிசாமி எழுப்பியிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் செங்கோட்டையின் மீது ஏதேனும் நடவடிக்கை எடுக்கப்படுமா என்பது தொடர்பான ஒரு சில கேள்விகளும் முன்வைக்கப்பட்டன. அது குறித்த அதிகாரப்பூர்வ பதில்கள் அவர் சொல்லாத நிலையிலே தாவேகாவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெறுகின்றதா என்பது குறித்த ஒரு முக்கியமான கருத்தினை சொல்லியிருக்கின்றார். ஏனென்றால் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த பல்வேறு தொண்டர்களும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மேற்கொண்ட தேர்தல் பரப்புரை கூட்டத்தின் பொழுது தாவேகா கொடியோடு சென்றிருந்தார்கள். எடப்பாடி பழனிசாமி பேசும்பொழுது அவருக்கு முன்பாக இருந்து தாவேகாவின் கொடியை அசைத்து தங்களுடைய ஆதரவை தெரிவிக்கக்கூடிய விதமாக அவர்களுடைய செயல்பாடுகள் இருந்தன. அதை அங்கீகரிக்கக்கூடிய வகையில் தான் எடப்பாடி பழனிசாமி கூட்டணிக்கு ஒரு பெரிய கட்சி வரப்போகின்றது, பிள்ளையார் சொல்லி போட்டாகிவிட்டது என்ற ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். அதன் தொடர்ச்சியாக அதிமுக தாவேகா நெருங்கி விட்டது, இருவரும் கூட்டணி அமைக்கப் போகின்றார்கள் என்ற ஒரு எதிர்பார்ப்பு அரசியல் களத்தில் எழுந்திருக்கக்கூடிய சூழ்நிலையினால் அதிமுக மற்றும் தாவேகா இடையே இதுவரை கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெறவில்லை என்ற ஒரு கருத்தை சொல்லியிருக்கின்றார். அதே நேரம் கூட்டணி தொடர்பாக தேர்தல் நேரத்தில் தான், தேர்தல் நெருங்கி வரும் பொழுது எங்களுடைய முடிவை அறிவிப்போம் என்று எதிர்க்கட்சித் தலைவரான எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருப்பதன் காரணமாக கூட்டணிக்கான வாய்ப்பு இல்லை என்பதை அவர் சொல்லக்கூடிய விதமாக எந்த பதிலும் இல்லை. அதே நேரம் கூட்டணி தொடர்பாக இப்போது பேச்சுவார்த்தை நடைபெறவில்லை, ஆனால் தேர்தல் நெருங்கும் பொழுது என்ன வேண்டுமானாலும் நிகழலாம் என்று பொருள்படக்கூடிய விதமாக தன்னுடைய செய்தியாளர் சந்திப்பில் பதில் சொல்லியுள்ளார். நாங்களாம் நீங்க தான் தவறான செய்தி வெளியிட்டு இருக்கிறீங்க. இது ஊடக நபர்கள் பத்திரிகை இந்த நேரத்தில் கேட்கிறேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் தாவேகாவோட கூட்டணி நாங்கள் பேச்சுவார்த்தை இதுவரைக்கும் நடத்தல. அதே மாதிரி தாவேகா அண்ணா திமுக கட்சியோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தல. நீங்களா ஒரு யூகத்தை பண்ணிக்கிட்டு, நீங்களா ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு நீங்க செய்தி வெளியிட்டீங்களா, பொறுப்பு நாங்கள் அல்ல. அதோட ஒரு இடத்துல இன்னைக்கு 2-3 இடத்துல பார்த்தோம், கரூர் சம்பவத்துக்கு பிறகு 2-3 இடத்துல இன்னைக்கு தாவேகா கட்சி சேர்ந்த அந்த தொண்டர்கள் எங்க கூட்டத்தில் கொடியை பிடிச்சாங்க. அப்ப நம்ம ஆரவாரமா இருந்தாங்க. குமராவளையம் சட்டமன்ற தொகுதியில் இருந்து எழுச்சி பயணம் போட்டு அப்பொழுது சொன்னேன், தொண்டர்கள் அங்கே பிள்ளையார் சொல்லி போட்டுட்டான்னு சொன்னேன். அதை நீங்க பெருசா பேசிக்கிட்டே இருக்கிறீங்க. ஆக அவர்கள் அவருடைய கட்சி கொடி தான் காட்டினாங்க, நல்லா புரிஞ்சுங்க, வேற கட்சி கொடி காட்டல. அப்பவும் அவங்க கட்சியில் தான் இருக்கிறாங்க. ஆக அந்தந்த கட்சி தலைவர் எடுக்கிற முடிவுதான ஒழிய நாங்கள் இதுவரை நாங்களும் அவரோட பேச்சுவார்த்தை நடத்தலை, தாவாக்கோட பேச்சுவார்த்தை, தாவாக்கா கட்சியும் அண்ணா திமுக பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என்பதை நேரத்தில் தெரிவிச்சேன். அப்படி கிடையாது. தொண்டர் ஏங்க உங்க வீட்டுல ஒரு விருந்தாளி வராங்க, விருந்தாளி என்ன சொல்லுவீங்க, போப்ப வெளியின்னு சொல்லுவீங்களா? என்னங்க இது? ஒரு மனிதாபிமானம் வேண்டாம். ஒரு கட்சியில் இருக்கிற ஒரு தொண்டை எங்க கூட்டத்தில் கலந்துட்டு கொடியாட்டுறாங்க. அப்ப இதுல என்ன தவறு? சுண்டலை பற்றி தான் சொன்னேன். அங்க கொடியாட்டி தொண்டர் அங்க தொண்டர்கள் பிள்ளையார் சொல்லி போட்டுருக்கான்னு சொன்னேன். இதுல என்ன தவறு இருக்குது? யாரு எதுக்கு உழ வைக்கிறதுக்கா? ஏற்கனவே நாங்க பண்றது பத்தலையா? இப்படிப்பட்ட நிலைமைக்கு அவைதான காரணம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.